எல்லாருக்கும் வணக்கம். எல்லா டிவிகே தொண்டர்களுக்கும் தளபதி அவர்களோட ரசிகர்களுக்கும் நான் ஒரு சின்ன விஷயத்தை இன்னைக்கு ஷேர் பண்ணலான்னு வந்திருக்கேன். நானும் என்றென்றும் தளபதியின் ரசிகை தான். இன்றைக்கி தான் நான் அவரோட ஜனநாயகன் மூவி போய் பார்த்துட்டு வந்தேன். அவரோட லாஸ்ட் மூவி அப்படின்றத என்னால் ஏற்றுக்கவே முடியல, யாராலையுமே ஏற்றுக்கவே முடியல. எல்லோரும் கண் கலங்கி வந்ததை நான் நிறைய பார்த்தேன் வீடியோஸில். எனக்கும் அழுக தான் வந்துச்சு. ஆனால் ஒன் லாஸ்ட் டைம் அப்படிங்கிறது நம்ம தளபதிக்கு என்றைக்குமே கிடையாது. அவர் எப்பயுமே சினி ஃபீல்டில் இருந்துக்கிட்டே தான் இருக்க போகிறாரு அப்படின்னு என் மனசுக்குள்ளே தோணுச்சு. எனக்கு ஒரு விஷயம் அப்போ தான் தோணுச்சு. அவர் இப்போ வரைக்கும் ஒரு 60 படம், நாளைய தீர்ப்பிலிருந்து ரசிகன், நமக்கு தெரியும் அவர் 63 படங்கள் நடிச்சிருக்காரு. இந்த 63 படங்களை நம்ம ஒரு வருஷத்துக்கு 2 படமாக ரீரிலீஸ் பண்ணி அவர் படம் எப்பயுமே வருஷம் ரிலீஸ் ஆகிக்கிட்டே தான் இருக்க போகுது. எல்லா படத்தையும் நம்ம பிளாக் பஸ்டர் கொடுக்க தான் போகிறோம் அப்படின்னு என் மைண்டில் தோணுச்சு. ஃப்ளாப்பான படம், ஓடாத படம், வசூல் இல்லாத படம் அப்படின்னு சொன்ன எல்லா படமும் பிளாக் பஸ்டர் ஆக போகுது அப்படின்னு என் மைண்டுக்குள்ளே தோணுச்சு. அவர் சினி ஃபீல்டில் இல்லாமல் இருக்கவே மாட்டார். ரீரிலீஸ் ஒவ்வொரு வருஷத்துக்கும் 2 டைம், ஜனவரி பொங்கலுக்கும் அவரோட பர்த்டேக்கும் ஜூன் மட்டும் 2 படம் ஒவ்வொரு வருஷமும் ரிலீஸ் பண்ணால் கண்டிப்பாக நம்ம எல்லா படத்தையும் நம்ம டிவிகே ரசிகர்கள், நம்ம தொண்டர்கள், தளபதியோட உயிரான ரசிகர்கள், அவர் நெஞ்சில் குடியிருக்கும் அனைவருமே அந்த படங்களை நல்லபடியாக ஹிட் பண்ணி கொடுப்போம். நம்ம கூட அவர் ஆன் ஸ்க்ரீனில் இருந்துக்கிட்டே தான் இருப்பார் அப்படின்னு எனக்கு தோணுது. இது எந்த அளவுக்கு கரெக்டுன்னு எனக்கு தெரியல. நான் யோசிக்கிறது கரெக்டாக இருக்கா, தப்பாக இருக்கா, இப்படி பண்ணலாமா அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் வந்து எனக்கு கரெக்டாக தப்பான்னு சொல்லுங்கள். அவங்கவுங்க சஜஷனை சொல்லுங்கள். இது என்னோடய திங்கிங். தயவு செஞ்சு யாரும் தப்பாக எடுத்துக்க வேணாம். விஜய் ரசிகர்களுக்கு அது ஒரு ஃபீஸ்ட். அதுக்காக தான் நான் அப்படி யோசித்தேன். எனக்கும் ஒவ்வொரு வருஷமும் விஜய் சார் படம் வந்துக்கிட்டே தான் இருக்கும். சிஎம் சார் படம் ரிலீஸ் ஆகிக்கிட்டே தான் இருக்கும். தளபதியோட படம் ரிலீஸ் ஆகிக்கிட்டே தான் இருக்கும். அதுதான் என்னோட மிகப்பெரிய ஆசை. நாளைய தீர்ப்புல இருந்தே நம்ம பார்க்க ஆரம்பிக்கலாம். இது வரைக்கும் எத்தனை பேர் நாளைய தீர்ப்பு மூவி ஃபுல்லாக பார்த்துருப்போன்னு தெரியாது. ஸோ அந்த படத்துல இருந்து இப்போ வரைக்கும், இப்போ வந்த ஜனநாயகன் வரைக்கும் நம்ம எல்லாரும் பார்க்க ஆரம்பிக்கலாம். எல்லாத்தையும் ஹிட் கொடுக்கலாம். இது என்னோட எல்லாருக்கும் ஒரு சின்ன வேண்டுகோள். இது கரெக்டாக தப்பான்னு நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் வந்து சொல்லுங்கள். பிடிச்சிருந்தா இந்த சேனலை லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.